ஹே ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஹேவ் அ ஹாப்பி அண்ட் ஹெல்தி லைஃப் ஸ்டைல். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பாப்பாவுக்கு இப்போ 2 வருஷம் ஆகுது. 2 வருஷமாக நான் வந்து கொஞ்சம் லேசியாக மாறிட்டேன். அந்த லேசினஸை நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன் அப்படிங்கிறது இந்த வீடியோ. ஏன்னா பாப்பா கூட சேர்ந்து அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு என்னால் வீட்டு வேலைகளையும் கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியாமல் இருந்துச்சு. அதனால் லேசியாக ஒரு சில விஷயங்கள் நான் வந்து செய்யாமல் விட்டுருவேன். அப்புறம் மந்த் எண்டில் வந்து அந்த விஷயங்களை இழுத்து போட்டு செய்கிறதுல எனக்கு ரொம்ப டைம் ஆகிடும். பாப்பாவை நான் தனியாக பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறதுனால இதையும் அதையும் பேலன்ஸ் பண்ண முடியாமல் என்னை நானே ஸ்ட்ரெஸ் ஆக்கின நாள்லாம் இருக்குது. இப்போ அதெல்லாம் நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். காலையில் எந்திரிச்சதுலேருந்து பாப்பா கூடவே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். அதனால் அப்போ என்னால் கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணவே முடியாது. அவள் எப்போ தூங்குறாளோ அந்த டைம் வந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அவள் இப்போ 1 ஹவர் தூங்குறா அப்படின்னா அந்த 1 ஹவருக்குள்ளே எந்தெந்த வேலைகள்லாம் செய்ய முடியுமோ அந்த வேலைகள்லாம் செஞ்சுக்குவேன். இப்போ அந்த 1 ஹவருக்குள்ளே வீடு க்ளீன் பண்ணி எடுத்துருவேன், பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வைப்பேன், கிச்சன் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணுவேன். இது 3 மட்டும் தான் அந்த 1 ஹவரில் முடியும். அந்த 1 ஹவரில் முடிச்சுட்டு திரும்ப நான் அவள் கூட போயிருப்பேன். அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருப்போம். அதுக்கப்புறம் மறுபடியும் அவளை சாப்பிட வச்சு மறுபடியும் அவள் எப்போ தூங்குறாளோ அவளுக்கே தூக்கம் வரும்போது தூங்க வைக்க முடியும். மறுபடியும் அவள் தூங்கினா அப்படின்னா மறுபடியும் 1 ஹவர் கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள், ஹோம் அப்ளைன்சஸ் க்ளீன் பண்ணுறது, வெளியே வாசலெல்லாம் தெளித்து விடுறது, அதுக்கப்புறம் துணி காய வைக்கிறது, வாஷிங் மிஷினில் துணி போடுறது, இந்த மாதிரி ஒரு சில வேலைகள் எல்லாமே நான் அப்படியே பிரித்து செய்ய ஆரம்பித்தேன். இந்த மாதிரி பிரித்து செய்ய ஆரம்பிக்கும்போது என்னோடய வேலைகள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அப்போ தான் நான் யோசித்தேன், ஓகே இதெல்லாம் நம்ம வந்து ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இது வந்து பெரிய ஹெவி பேர்டனாக மாறாமல் இருக்கிறதுக்கு இந்த வேலையை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி பிரித்து செய்ய ஆரம்பித்தேன். இன்றைக்கி நான் ஹோம் அப்ளைன்சஸ் எல்லாமே ஓரளவு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா நான் இன்னொரு நாள் கிச்சன் க்ளீன் பண்ணும்போது இது எனக்கு பெரிய வேலையாக இழுக்காது. அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு ஹோம் அப்ளைன்சஸ் எல்லாமே ஒரு நாள் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். கிச்சன் கவுண்டர் டாப்பை வந்து டெய்லியுமே க்ளீன் பண்ணிடுவேன் அப்படிங்கிறதுனால அது எனக்கு பிரச்சனையாகவே இருக்காது. பாத்திரம் எல்லாமே அப்பப்போ சேரும்போது 1, 2 சேரும்போது நான் அப்பப்போ கழுவி வச்சுட்டே இருப்பேன். அதனால் நான் வந்து சிங்க் வழியே ஜாமானுக்கு விடவே மாட்டேன். அதனால் எனக்கு விளக்கல் வேலையும் பெருசாக இருக்கிறதில்ல. வீடு மாப் போடணும் அப்படின்னாலும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வீட்டை க்ளீன் பண்ணி எடுத்துருவேன். பாப்பா தூங்கினதுக்கப்புறம் எடுத்து மாப் போடணும். இந்த மாதிரி தான் பண்ணுவேன். பிரித்து செய்கிறதுனால இப்போ நானும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கேன். அவளோட என்னால் டைமும் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. என்னோடய டே வந்து இந்த டேஸில் எனக்குன்னு கொஞ்சம் டைம் எடுத்துக்க முடியுது. முன்னெல்லாம் இந்த மாதிரி ஷெட்யூல் பிளான் பண்ணாததுனால நிறைய டைம் மிஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் இப்போ பிளான் பண்ணி பண்ணுறதுனால எனக்கு நிறைய டைம் இருக்குது. செல்ஃபாக என்னை பார்த்துக்கிறதுக்கும் எனக்கு ஒரு டைம் இருக்குது. அப்படி நான் மிஸ் பண்ண ஒரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஃபி டீ குடிக்கிறது தான். காஃபி டீ வந்து ரொம்ப சுட சுட ஆற்றி பொறுமையாக ஊதி குடிக்கிற டைம்லாம் போயிடுச்சு. நான் அது அந்த மாதிரி குடித்தே இப்போ ஒரு 1 இயர்க்கு மேலே இருக்கும். இன்றைக்கி அந்த டைம் கிடச்சிது. அதனால் பொறுமையாக வந்து டீ வச்சு குடிச்சிட்டு இருந்தேன். வீட்டில் வந்து நல்ல அரோமா இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம மூடை இன்னும் நல்லா மாற்றும். கிச்சன் எப்படி க்ளீனாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஹாப்பியாக மூடு இருக்குமோ அதே மாதிரி தான் நல்ல அரோமா வந்துச்சுனாலும் நம்ம மைண்டை வந்து நல்லா அது ஃப்ரீயாக வச்சுக்கும். பாப்பாவை நான் கையில் வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த அரோமா ஃபீல் வந்து என்னால் பண்ண முடியாது. நான் வந்து இந்த சாம்பிராணி புகை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் மோஸ்ட்லி இதை மட்டும் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பாப்பா இப்போ தூங்கிட்டு இருக்கிறதுனால இப்போ சாம்பிராணி புகையும் போட்டு விட்டு அடுத்து ஒரு டீக்கு ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி நான் வந்து சுக்கு டீ தான் போட்டு குடிக்க போகிறேன். இது குடிச்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் மேலேயே இருக்கும். இந்த சுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சே ஒரு 3 வீக்ஸ் மேலே இருக்கும். எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிது. அதனால் அதை செய்கிறேன். நம்மளுக்கு டைம் கிடைக்கும்போது நம்ம பிடிச்ச விஷயங்கள் செய்கிறோம் அப்படின்னா அதுவுமே நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக தான் இருக்கும். அன்றைக்கி டே வந்து ரொம்ப ஹாப்பியாக மூவ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கும் வந்து டைம் வந்து ரொம்ப பத்தாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சின்ன சின்ன வேலைகளாக பிரித்து செஞ்சு பாருங்கள். வேலைகளை வந்து ரொம்ப ஈஸியாக முடிக்க முடியும். இப்போ வந்து நான் வந்து பாப்பா வந்து தூங்க வச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு இப்போ கொஞ்சம் டைம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் பொறுமையாக உட்காந்து நான் அந்த டீயை என்ஜாய் பண்ண போகிறேன். எப்போ வந்து நம்மளுக்கு வந்து உடம்பு முடியல அப்படின்னா அப்போ நம்ம வந்து அந்த எந்த வேலையும் செய்யக்கூடாது. முதல்ல ஹெல்த் கண்டிஷனை இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த வேலையை செய்யணும். ஆனால் லேசினஸை ஓவர் கம் பண்ணுறது கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் இது எல்லாமே ஷேர் பண்ணது உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மறக்காமல் மீட் பண்ணுறேன். பாய்.